பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பில் மிகவும் வல்லவனாக இருந்தாலும் வாழ்க்கையில் அடிக்கடி தோல்விகளை சந்தித்தான். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு பல வேலைகளுக்கு முயற்சி செய்தான். ஆனால் எல்லா நேர்முகத் தேர்விலும் தோல்வியை கண்டான். இதனால் அவன் மனம் மிகவும் சோர்வடைந்தது. தன் நண்பர்கள் எல்லோரும் நல்ல வேலையில் இருப்பதை பார்த்து மனம் வருந்தினான். ஒரு நாள் அவனது தாத்தா அவனிடம் ஒரு கதை சொன்னார். ஒரு சிறிய விதை முளைக்க எவ்வளவு காலம் எடுத்துக் கொள்கிறது தெரியுமா? அது பல நாட்கள் மண்ணுக்குள் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கிறது. ஆனால் அந்த இருளை தாங்கிக் கொண்டு தன்னம்பிக்கையுடன் வளர்ந்து ஒரு நாள் பெரிய மரமாக மாறுகிறது என்று கூறினார். இந்த கதை ராமுவின் வாழ்க்கையை மாற்றியது. தன் தோல்விகளை கற்றுக்கொள்ளும் பாடமாக எடுத்துக்கொண்டான். தினமும் புத்தகங்கள் படித்து புதிய திறன்களை வளர்த்து கொண்டான். தன் குறைகளை கண்டறிந்து தன்னை மேம்படுத்திக் கொண்டான். 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு பெரிய நிறுவனத்தில் நேர்முகத் தேர்விற்கு சென்றான். இம்முறை அவன் தன்னம்பிக்கையுடன் பேசினான். தன் திறமைகளை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்தியதால் அந்த வேலை அவனுக்கு கிடைத்தது. தற்போது ராமு அந்த நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கிறான். தன் அனுபவத்தை இளைஞர்களுடன் பகிர்ந்து கொள்கிறான். தோல்வி என்பது முடிவல்ல, அது புதிய தொடக்கத்திற்கான வாசல் என்று அவன் அடிக்கடி சொல்வான். நம் வாழ்க்கையில தோல்விகள் வரலாம், ஆனால் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி நம்மை தேடி வரும். ராமுவின் கதை போல நாமும் தோல்விகளை வெற்றிக்கான படிக்கட்டுகளாய் நினைத்து தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும்.